அதனால உங்க நிலைமை மட்டும்தான் அப்படின்னு நினைக்க முடியாது. என்ன பெத்தவங்க குடிகாரங்க, எங்க அப்பா என்ன சரியா நடத்துறது இல்ல, என் உடம்பு சரியில்லாம இருந்ததுன்னு நீங்க சொல்ல முடியாது. 13 இருந்து 18 வயசு வரைக்கும் எனக்கு சட்டவிரோத கும்பலோட தொடர்பு இருந்தது. எனக்கு ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டது. ஒரு கட்டத்துல நான் டல்லஸ்ல வீடு இல்லாம தெருவுல தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹூஸ்டன்ல ஏறத்தாழ 15 வருஷம் நான் வறுமையில வாடிக்கிட்டு இருந்தேன். என் சின்ன வயசுல நான் படிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன். அதுக்கு நான் லாயக்கு இல்லைன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு எழுத படிக்க பேச வராதுன்னு சொன்னாங்க. வாழ்க்கையில என்னால எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாரோட கதையும் இப்படித்தான் இருக்கு இல்லையா? இதுல நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். உண்மையான கேள்வி என்னன்னா, இப்ப நாம என்ன செய்ய போறோங்கிறது தான், என்ன தேர்ந்தெடுக்க போறோங்கிறது தான். நீங்க முடிஞ்ச விஷயத்திலயும் தேவைப்படுறதுலயும் கவனம் செலுத்தலாம். மக்கள் தேவையான விஷயத்துல கவனம் செலுத்தும் போது அவங்க விரும்பாதது விலகி போயிடுது, விரும்புறது பெருகுது, விரும்பாதது மாயமா மறைஞ்சிடுது. உங்களோட தலைவிதியை நிர்ணயிக்க போறவர் நீங்க தான். கதாசிரியரும் நீங்க தான். கதை எழுத போறவரும் நீங்க தான். பேனா உங்க கையில இருக்கு. கதையோட முடிவையும் தேர்ந்தெடுக்க போறது நீங்க தான். ஈர்ப்பு விதியோட சிறப்பான அம்சம் என்னன்னா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து தொடங்கலாம். நீங்க சீரான நல்ல எண்ணங்களை சிந்திக்க தொடங்கலாம். இணக்கமான மகிழ்ச்சியான உணர்வுகளை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்க தொடங்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்குள்ள செயல்பட தொடங்கும்.